வணக்கம். நம்ம இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையில் நம்ம எப்படி மண் வளத்தை மேம்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். அவற்றில் அனுபவமுள்ள ஒரு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ரிட்டர்னு சாரு. அவர் வந்து அங்கே போயிட்டு வந்து இங்கே இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு இப்போ வந்து அதில் ஒரு பயிற்சியாளராகவும் இருக்கிறார். அவருடைய அனுபவ கருத்தை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். இப்போ விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ பயிர் செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக மண் வளத்தை மேம்படுதுன்னு சொல்லிட்டு டிஏபி, காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரத்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பதிலீடாக அதுக்கு பயன்படுத்த வேண்டாம், இயற்கையில் நம்ம என்ன பயன்படுத்தலாம், மண் வளத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம்? வணக்கம். சோறை இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதுபோல் மண் வளத்தை மேம்படுத்தாமல் எந்த ஒரு பயிர்லையும் நம்ம வந்து வெள்ளாமை எடுக்க முடியாது. அப்போது எது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா, இந்த மண் வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பம் தான். நிறைய வகைகள் தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பலதானிய விதைப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு மலரான நிலத்தை கூட வந்து வளமாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். 5 வகையான விதைகள், பலதானிய விதைகள். இதை எடுத்துட்டு இதை வந்து விதைத்து 3 வகையாக 45 நாட்களில் ஒரு முறை, 60 நாட்களில் ஒரு முறை, 90 நாட்களில் ஒரு முறை இதை மடக்கி உழும்போது மண் வளமானது பல மடங்கு மேம்படும். ஸோ இந்த பலதானிய விதைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேறு ஒன்றுமே கிடையாது. 5 வகையான விதைகள். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா தானியங்கள், நெல், கோதுமை, பார்லி இது போல் தானியங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயிர் வகைகள், அதாவது இருவித்திலை தாவரத்தோட விதைகள். இதில் வந்து பல்சஸ் எல்லாமே வரும் இந்த விதைகள். மூணாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், ஆயில் சீட்ஸ்னு சொல்லுவோம், இந்த விதைகள். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா நறுமண பயிர்கள், ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதனுடைய விதைகள். ஐந்தாவது வந்து பசுந்தாள் உரங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 வகையான விதைகள் ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா 5 கிலோ. இதை எடுத்து மொத்தம் 25 கிலோ ஏக்கருக்கு இதை விதைத்து வழக்கம் போல் நீங்கள் நீர் பாய்க்கும் போது 45வது நாள் மடக்கி ஓட்டும்போது பூ பூக்கும் தருணத்தில் இல்லையா? ஆமாம், பூ எடுக்கக்கூடிய தருணத்தில். இப்போ இந்த சமயத்தில் மடக்கி விழும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கார்பன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு மண்ணுக்கு கிடைக்கும். அதாவது தலைச்சத்து வந்து நிறைய கிடைக்கும். அப்போ மண் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மூலக்கூறு அமைப்பே பார்த்தீங்கன்னா மாறுபடும். வழக்கமாக அதிகமாக தண்ணி இழுத்து வைக்கக்கூடியது, நுண்ணுயிர்களுக்கு உண்டான வாழ்வாதாரமாக விளங்கக்கூடியது, உணவு, இது போல் அதனுடைய கூறுபாடே வந்து மாறிடும். மண்ணின் தன்மையே மாறிடும். அப்போ இது ஒரு மெத்தடு, இந்த பலதானிய விதைப்பு அப்படிங்கிறது. மண் வளத்துக்கு இது ஒன்று பலதானிய விதைப்பு அப்படிங்கிறது. அப்போ இந்த 5 வகையான விதைகளை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, இதே விதைப்பு தான், ஆனால் நாட்கள் வந்து 60 நாட்கள். முதலாவது வந்து பூக்கும் தருணம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காய் பிடிக்கும் தருணம். ஆமாம், பூக்கள் பிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய தருணம். இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறுமனே அந்த தலைச்சத்து அல்லது ஆர்கானிக் கார்பன்கிற விஷயத்தை தாண்டி நுண்ணுட சத்துக்கள் ஏராளமாக மண்ணில் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இது காய் பிடிக்கக்கூடிய தருணத்தில் இருக்குது. இது ஒன்று. மூணாவது பார்த்தீங்கன்னா 90 நாட்களில் அப்போ செடி வந்து நல்லா முத்தி அடுத்த விதைகளை வந்து கொடுத்து தரணும். இந்த மெச்சூர்டு ஸ்டேஜ். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸில் நம்ம பண்ண முடியும். நம்ம ஜென்ரலாக வந்து பலதானிய விதைப்பே பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் தருணத்தில் மடக்கி விழுவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதில் வந்து மாவட்டம் என்ன சொல்கிறீங்க, 45 நாள் பூ பூக்கும் தருணத்தில் ஒரு டைமும், அதுக்கடுத்து அந்த காய்கனிலாம் வந்ததுக்கு அப்புறம் 60 நாளில் ஒரு டைமும், அதுக்கு அடுத்தது வந்து எல்லாம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் 90 நாளில் ஒரு டைம். இது 3 டைமாக நம்ம மடக்கி விழுவணும். அதுதான் வந்து மண்ணுக்கு தேவையான மண்ணில் அனைத்து விதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறேன். இந்த 3 மெத்தடும் இன்கார்பரேட்டாக ஒன்றா சேர்ந்து எப்போ பண்ணணும், யார் பண்ணணும் அப்படின்னா, நெடுங்காலமாக ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஒரு விவசாயி, வளமே சுத்தமாக இல்லை, மண்ணில் வளமே இல்லை, வளட்டுத்தன்மை ஆயிடுச்சு, அவங்க இந்த 3 மெத்தடுமே பயன்படுத்தலாம். பண்ணும்போது 3மே பயன்படுத்தணும். இல்லை எனக்கு வந்து அவ்வளோ டைம் கிடையாது அப்படிங்கிற விவசாயிகள் நம்ம முதல் கூறிய மெத்தடு தருணத்திலேயே அப்பயே பண்ணாங்கன்னா மண் வந்து நல்லா ஃபெர்டைல் ஆகிடும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் வந்து ஓரளவு நல்லாவே ஆயிடும் மண் இல்லையா? ஆமாங்க. ஏன்னா இதையே கண்டினியூஸாக பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ வழக்கமாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஒரு மண் திரும்பணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 3 ஆண்டுகள். எனக்கு அவ்வளோ டைம் பீரியட் வேணாம். 90 நாட்கள் அல்லது ஒரு 150 நாட்களுக்குள்ள என்னோட மண்ணை மாற்றணுங்கிறதுக்கு இந்த 3 மெத்தடும் பண்ணும்போது மாறிடும். அப்படி ரொம்ப நல்லா மாற்றம் தெரியும் இல்லையா? ஃபுல்லாகவே மாறிடும். அந்த யோசனையே வேணாம். 100% வந்து இயற்கை மாறிடும். இதை தவிர வேற என்ன மெத்தடுங்க? இதை தவிர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த தொழு உரம்னு சொல்லுவோம், ஃபார்ம் யார்டு மென்யூர் அப்படின்னு சொல்லுவோம், மாட்டுச்சாணம். இது என்ன அப்படின்னா எனக்கு விலை வந்து அதிகமாக இருக்கு. ஒரு லோடு அப்படி பார்க்கும்போது 3500 வந்து 4000 ரூபா வந்து ஒரு 2 டன் உரத்துக்கு செலவாகுது. இப்போ நாம் இதுலேருந்து மாறுபட்டு எங்கே நிற்கிறோம் அப்படின்னோம்னாக்கா,
இதை வந்து மேம்படுத்திய தொழு உரமாக கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு 400 கிலோ போதுமானது. ம். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சொல்லுங்க. நார்மல் நம்மளோட ஃபார்ம் யார்டு மெனூர், அதாவது தொழு உரம் தொழு உரம் வயலில் கிடைக்கக்கூடிய தலை தாம்பு குப்பைகள் ப்ளஸ் மாட்டினுடைய சாணம், மாட்டு சாணம். எங்க எல்லாத்துலேயுமே மாடு வச்சிருக்காங்க, அந்த சாணம் கிடைக்கும். சாணம் கிடைக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாணம் நன்கு மக்கி தொழு உரமாக மாறதுக்கு 3 முதல் 6 மாதங்கள் எடுக்கும். 6 மாதம் எடுக்கும். ஆமாம், முழுவதும் மக்கி நான் சாணி தான் நம்ம வயலில் போடுவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த கமர்ஷியல் வேர்ல்ட்ல 60 நாள் ஆன சாணி கூட பாத்தீங்கன்னா தொழு உரங்கிற பேர்ல வந்துடுது. இது எங்க போய் விவசாயம் நிப்பாடுது அப்படின்னா கலை மேலாண்மையில அடி வாங்குது. ஏன் அப்படின்னா கால்நடைகள் சாப்பிட்ட அந்த களை விதைகள் அத்தனையும் சாணத்துல இருக்கும், இது மக்கியா இருக்காது. மக்கா இருக்கிறதுனால அங்கே போடுறது இன்னும் வீரியமா முளைக்குது. அப்ப இது களைக்கொல்லிக்கும் கட்டுப்படாம தான் இருக்குது. அப்ப அதாவது காசு கொடுத்து சூனியத்தை வாங்கின மாதிரி தான். அப்ப இதுக்கு வந்து மாறுபட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட தோல் உரம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து கனஜீவாமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்ப நன்கு மக்கிய தோல் உரம் வந்து 400 கிலோ எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம ஜீவாமிர்தம் பத்தி நம்ம இப்ப மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது. சாணம், கோமியம், பயிர் மாவு, நாட்டு சக்கரை, வயல் மண், அந்த எந்த வயலில் பயன்படுத்துறோமோ அந்த வயலோட மண், இதுல இருந்து ஜீவாமிர்தம் தயாரிக்கும். இதுதான் ஜீவாமிர்தம் தயாரிக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே. இது 48 மணி நேரம் கழிச்சு இந்த ஜீவாமிர்தத்தை ஒரு 20 எவ்வளவு எடுத்துங்க அந்த குவாண்டிட்டி எல்லாம்? அதாவது சாணம் வந்து 10 கிலோ, கோமியம் வந்து 10 லிட்டர், பயிர் மாவு அதாவது இருவித்திலை தாவரத்தோட பச்சை பயிரோ இல்ல கடலை ஏதோ ஒரு மாவு எடுத்துக்கலாம். எது விவசாயிக்கு விலை கம்மியா கிடைக்குதோ, உளுந்த மாவோ பச்சை மாவோ ஏதோ ஒரு மாவு வந்து 1 கிலோ. ஓகே. நாட்டு சக்கரை 1 கிலோ அல்லது இனிப்பு சுவையுள்ள ஏதாவது பழங்கள் 2 கிலோ, கனிந்த பழங்கள், எலுமிச்சை குடும்பத்தை சாராத பழங்கள் இருக்கணும். இது மட்டும் எடுத்துக்கணும். நம்ம இந்த எந்த வயல்ல பண்ண போறோமோ அதுல ஒரு கைப்பிடி மண். இது எல்லாத்தையும் 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து காலை மாலை வந்து கிளாக் வைஸ் கடிகார முள் எந்த திசையில சுத்துதோ அந்த திசையில 5 தடவை சுத்தணும். நிழல் பாங்கான இடத்துல வைக்கும்போது நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். இப்ப இந்த கரைசலை 20 லிட்டர் எடுத்துக்கணும். 48 மணி நேரமே போதுமானது. இப்போ இதில் 2 லிட்டர் எடுத்துட்டு நம்ம இந்த 400 கிலோ தொழு உரம் இருக்குது இல்லையா, ஆமாங்க, அதில் தெளிக்கணும். வாசல் தெளிக்கிற மாதிரி தெளித்து கலக்கி விட்டு இதை ஒரு 48 மணி நேரம் வச்சுக்கணும் நெல் பாங்கான இடத்துல. நெல் பாங்க இப்போ என்னதுன்னா இது உரம் போட்ட மாதிரி தான். இதில் இருக்க நுண்ணுயிர்களுக்கு வீடாக இதை கொடுத்துருக்கோம். இங்கே இது 48 மணி நேரத்தில் டெவலப் ஆகிடும். இந்த தொழு உரத்தை வயலில் சரியான ஈரப்பதம் இருக்கும்போது, அது மெயின் ஈரப்பதம் இருக்கணும். ஏன்னா நுண்ணுயிர் வளர்ச்சிக்கு ஈரப்பதம் மிக முக்கியம் அதில். ஆமாம். அப்போ நீங்கள் கோடை உழவுலாம் இது பயன்படுத்தக்கூடாது. அப்போ விதைப்பதற்கு முன் அடி உரமாகவோ மேல் உரமாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகுது. 4500 ரூபா செலவு பண்ண இடத்துல வெறும் 400 ரூபாயில செலவு பண்ணாவே போதுமானது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய கொட்டினாதான் வரும் அப்படின்ட்டு. கிடையாது. இது மேம்படுத்தப்பட்ட தொழு உரம். இதுலயே நீங்க அடிஷனலா இன்னும் என்ன பண்ணலாம்னா கடலப்பிண்ணாக்கு 5 கிலோ, இதுலயே கடலப்பிண்ணாக்கு 5 கிலோ கலக்கலாம். சூடோமோனாஸ் நம்மளோட யூனியன்ல கிடைக்கும். இது கொடுக்கும்போது இன்னும் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகுது. நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகுது. அதில் மண்ணில் இருக்கிற பாக்டீரியா, தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா, வைரஸும் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் விவசாய மண்ணில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எங்கே வந்து பாக்டீரியா கவுண்ட்டும் பூஞ்சைகளின் கவுண்ட்டும் அதிகமாக இருக்கும் அங்கே வைரஸோட கவுண்ட்டு டிக்ரீஸ் ஆகும், கம்மியாகும். அப்போ நம்ம இது போல நுண்ணுயிர்களை கொடுக்கும்போது அங்கே பூஞ்சைகளோட எண்ணிக்கையும் பாக்டீரியா எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். ஒரு வளமான மண் அப்படிங்கிறது பூஞ்சைகள் அதிகமாக இருக்கணும், பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கணும், வைரஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல மெத்தடு. இது கூட அடிஷனலாக இன்னும் என்ன ஆட் பண்ணலாம், மீன் அமிலம். அது 2 லிட்டர் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆரம்ப கட்ட தலைச்சத்து நம்ம முழுசாக கொடுத்த மாதிரி மண்ணுக்கு கொடுத்தோம். ஸோ மண் வளத்தை மேம்படுத்தப்பட்டு இந்த 2 தொழில்நுட்பமே போதுமானது இல்லையா? எந்த ஒரு விவசாயம் இதை பயன்படுத்த போதுமானது. அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு பயிர் இடத்துக்கு மேலே போனால் என்ன பண்ணுறாங்க, காம்ப்ளெக்ஸ் போடுறாங்க, இல்லைனா டிஏபி போடுறாங்க, இல்லைனா யூரியா போடுறாங்க இல்லையா? செலவு அதிகரிக்கும், இவன் மண் வளத்தையும் கெடுக்கும். இதெல்லாம் ஆனால் இது அப்படி இல்லை, செலவும் கம்மியாகுது, மண் வளத்தையும் கூட்டுது. கண்டிப்பாக. இன்னொரு பொதுவான கருத்து மக்கள் மத்தியில் என்னன்னா, இயற்கை விவசாயம் என்பது செலவு பிடித்தது ஒன்று, செலவு அதிகமாக, இன்னொன்று டைம் டியூரேஷன் வந்து அதிகம் அப்படின்னு. அது கிடையாது, மகசூல் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே இப்போ ஒரு பொது வெளியில நிலவக்கூடிய கருத்து தான். அது கிடையாது. இப்போ நம்ம உடம்பு கெட்டு போயிடுச்சு, அது ரெடி பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம பண்ணுறோம். உடம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெவலப் ஆகிடும். இயற்கை விவசாயம் அதே தான். அதுக்கு உண்டான அந்த டைம் பீரியடை கொடுத்தோம்னா மகசூலும் அதிகமாக இல்லைங்களா? பரவாயில்லைங்க, உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எனவே அனைத்து விவசாயம் சார்பாகவும் நன்றிங்க ஐயா. ஓகே.